ட்ரை ஆகிடும். எடுத்தது தண்ணி குடிக்கணும்னு இருக்கும். அதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்காம ஃபஸ்ட்டு 1 or 2 days இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பேலன்ஸிங் டே டைமில் கரெக்டாக பண்ணிக்கணும்னா நைட்டில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறப்ப பசின்றது கம்மியாக தான் தெரியும். நம்ம கரெக்ட் டைமில் எடுத்துருவோம். என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து சாப்பிட்டு தூங்குறதோட சரி. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் என் வெயிட் லாஸ் பண்ணேன். இன்னமும் பண்ணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு. முதல் முறையா ஸ்டேஜ் ஏறி ஒருத்தர் தைரியமா பேசுறாரு பாருங்க, அதே வந்து ஓல்டனுடைய ஒரு பெரிய சக்சஸ் தான். நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அது வந்து ஒவ்வொரு தெர்மோஜெட்டிக்ஸ் மாதிரி எப்போ வந்து உடம்புல கேலரி நீங்களா பர்ன் பண்ணலையோ, எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு சூடு தானே ஆகும். ஆமா இல்லையா? சூடாகும் போது தான் வேர்வை வெளியில வரும். உடம்பு சூடாகும் போது கேலரி பர்ன் ஆகும், கொழுப்பு கரையும். இதை நீங்க எக்ஸசைஸோ டயட் கண்ட்ரோலோ இல்லாமையே நீங்க பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ காலையில ஒரு வேளை, நைட்டு வேளை உங்களுடைய உணவை மாத்திக்கிட்டாலே போதும். மத்தியானம் ஆஸ் யூஷுவலா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டாலும் VFO கேப்சூல கூட 3 சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கொழுப்பு சேராதும்.